நான் வரி குதிரை நடக்க முடியலையா? இன்றைக்கி நீர்ம பிந்திரியா நண்டு கணக்கா? ஒரு நாளைக்கு ஒரு நாள் பின்னாடியாக போய்க்கிருக்க. பூச்சி 2 குட்டி போட்டால் முன்னாடி ஓடிக்கிருக்கா. கொத்த குட்டி போட்டு பின்னாடி போய்க்கிருக்க. என்னடா ஆக்கி பார்க்குறீங்க? ஸ்கூல் படிக்க போகிறீங்களா? முடிய கிரேசி முடிய ஏறி ஏறி ரோசாக்காரி ரோசியா ஏறி. உங்கள் அம்மா பயவில் வீட்டில் உங்கள் அம்மா கொஞ்சமாக மறந்துட்டா. நான் அவ்வளோதான். உருண்டு கொடு சீக்கிரம் உருண்டு கொடு. ரொம்ப நாள் ஆச்சு உருண்டு கொடுத்து. முடிய போட்டு விடு. மாப்பிள்ளை சும்மாவே விரட்டுவார். இன்னும் சும்மாவே இன்னும் அவ்வளோதான், கையில் பிடிக்க முடியாது. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் டைமண்ட். அது என்ன குட் நியூஸ்னா, நம்ம மாப்பிள்ளை வயசுக்கு வந்துட்டார். அதாவது பல்லு விழுந்துருச்சு. ஒரு பல்லா 2 பல்லா தெரில, சரியாக பார்க்கல. நைட்டு தான் பார்த்தேன். உங்களுக்கு காட்டுற வீடியோவில் வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். சும்மாவே பயம் உள்ள எதிர்த்து இப்போ தான் கயிறை கட்டும்போதெல்லாம் மண்டையை ஆட்டுறேன். எசம்ப ஆரம்பிக்கிறான். இதில் வயசுக்கு வந்துட்டேன்னா பயம் இல்லை, அவ்வளோதான். இன்னும் நொண்டா டைனோஸே காலில் ஆப்ரேஷன் பண்ணணும் போல். சுப்புத்தாயே கூப்பிடு, சுப்புத்தாயே எல்லாம் போகிறாய்மா வாமாட்டு கத்தே விட்டுட்டு போகிறேன். கத்துற இவ்வளோ அம்மா வாமா எனக்கோ கரை பரவாயில்ல. எந்த அளவுக்கு வரமா இருக்கா இல்லை இப்போ கூப்பிட்றேல. அன்னைக்கு உள்ளே விழுந்தா அவங்க அம்மா உனக்கு கூப்பிட்டு தூக்க மாட்டேன்ட்டா. சுப்புத்தாயே அன்னைக்கு வர மாட்டேங்கிறாரே கரெக்டாக. ஓடு வரேன் குட்டியா குட்டியா ஓடு அத்தே. எங்கள் அம்மா எதுவும் செய்யாத, ரொம்ப வாசமாக வச்சுருக்கியா. அக்னி கத்துறா வரு. அக்னி உங்கள் அம்மா விட்டுட்டியா? வா அக்னி எங்கிட்ட இருக்க? வா அத்து அம்மாவை காணவே. மாப்பிள்ளை உங்கள் முகத்தில் இருக்க பல்ல காட்டுங்க. இந்தா வரேன் இரு வர இருக்கோருங்க. இந்த இருக்கோருங்க. கரெக்டாக ஒன்று விழுந்திருக்கா. ஒன்று விழுந்திருக்கு, ஒன்று விழுகணும். இன்னும் இந்த பல்லு விழுகணுங்க. இப்போ தான் ஒரு பல்லு விழுந்திருக்கு. இன்னைக்கு காலையில் தான் பையன் விழுந்துச்சு கரெக்டாக. இந்த வாரத்தில் இன்னொரு பல்லு விழுந்துடும். அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் கழித்து அப்படி வரிசையாக ஒன்றா முளைக்குங்க. பையனில் இன்னையிலேருந்து மாப்பிள்ளை வயசுக்கு வந்துட்டாரு. கரெக்டாக இதுலேருந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. 12 மாதம் ஆகுதுங்க. கரெக்டாக அவங்க சொன்ன டேட்டுக்கு வந்துச்சு. அதே போல் நம்ம கெடா வாங்கிட்டு வந்து கரெக்டாக 1 மாதமும் 12 நாள் கிட்ட ஆகுது. அது 1.5 மாதம் கிட்ட ஆக போகுதுங்க. கரெக்டாக அவங்க 10 மாதம் கிட்ட சொன்னாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 12 மாதம் ஆகிவிட்டது. அது போக சில கடா குட்டிகளுக்கு நம்ம காய அடிக்காமல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல. அப்புறம் 2-3 குட்டிகளுக்கு டிவார்மிங் பண்ணலை, அதாவது பூச்சி மருந்து கொடுக்காம முடிச்சு அதெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த வெயில் அடிக்கும் போதே முடிஞ்சளவுக்கு காய அடித்தாச்சு. யார் கடிச்சதுன்னா நம்ம எலி மகன், அதுக்கு அந்த கரிஞ்சிருத்த அவனுக்கு, அது போக நம்ம ஒயிட்டு குட்டிமா மகன், அப்புறம் காய் அடிக்காது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நம்ம வெள்ளை மூலி வேறு வழியில் அவனுக்கு அடித்தாச்சு. நம்ம கீரி பாண்டிக்கு அடித்தாச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? பயப்படாதீங்க, இது 2 விதத்துக்கு அடிக்கலை. யாருக்குன்னா நம்ம வெள்ளை மூலிக்கு அடிக்கலை, நம்ம கீரிக்கு அடிக்கலை. ஏன்னா டைனோசரோட ஒரிஜினல் மகன் கொம்பனோட 2மே ஒரிஜினல். அதுக்கு எட்டையாப்புறம் கொடியாடு இருக்கும், அதனால் அடிக்கலை. யாருனாலும் ஆட்டு கேட்டு காட்டாலும் இப்போயே கொடுக்க தயார். 2மே காய் அடிக்காமல் வச்சிருக்கேன். மூலி இவனையும் அவங்க 2 பேர்த்தையும் அடித்தாச்சு. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு டிவார்மிங் பண்ணியாச்சு. எல்லா கடா குட்டிகளும் இப்போ இருக்க மேட்ச் வரலாம் குட்டி சேல்ஸ் தாங்க. உங்களுக்கு வளர்ப்பு குட்டி சரி யாருன்னு கேட்டாலும் தாராளமாக வாங்கிக்கோங்க. ஆனால் கேட்டுக்குந்தாங்க, அதனால தான் சொல்கிறேன். எல்லா கடா குட்டிகளும் சேல்ஸ் தான். இந்த இருக்க நம்ம கரிஞ்சிருத்தை சிறுத்தை கரு தெனாவட்டு மகன், இவனுக்கும் காய் அடித்தாச்சு. அவங்க 2 பேர்த்துக்கு தான் அடிக்கலை. இந்த அடிக்காம பாரு, அவனுக்கு அடித்தாச்சு. நம்ம ஒயிட்டை காணா நீங்கள் தரிக்கலை. ஒயிட்டு உன்னை காணான்னு சொன்னாங்கய்யா, நீ கூட்டத்திலே இருக்கேண்டு. இவனுக்கு அடித்தாச்சு. இவன் கூட இந்த பேட்டு அவனுக்கு அடிக்க தேவையில்லை, சுத்த கருப்பு. இந்த இருக்காரெலாம் நம்ம கீரி கொம்பை வறுக்கும். பைபிள் அவனுக்கு காய் அடிக்காமல் தான் இருக்கேன். ஏன்னா நம்ம கொம்பனுக்கும் டைனோஸுக்கு பிறந்த ஒரிஜினல் வேறு கொடியாடு பறக்கும். அதனால் அவனை அடிக்க வேணாம். யாருக்குனாலும் ஆட்டு கட்டு கட்டாலும் இப்போயே கொடுக்க தயார். அவனை மூலிப்பைன்னு இருக்கான், அம்மா வெள்ளை புளியன்னு இருக்கான். பூச்சி மருந்து கொடுத்தாச்சுங்க. 1 மாதம் கழிச்சு ஆள் கொஞ்சமாக சைனிங்காக மாறிடுவார். இப்படித்தான் நம்ம நிறைய நம்ம சாசாவும் அப்படித்தான் இருந்தால் அப்படி மாறிடுச்சுங்க. கரெக்டாக அந்த 1 மாதம் கழிச்சு இதுவே வேலை செய்யும். கண்ணுமை சனையாக இருந்தாலும் சரி, குட்டி போட்டாலும் சரி, இந்த மாதிரி எக்கு போட்டு நல்லா தின்றாங்க. அந்த கருவாச்சிக்கு அந்த இருந்த வேகம் இல்லை. அவள் அக்காவுக்கு பரவாயில்லைங்க. இந்தவர் அப்படியே பனைமரம் அதை விட கால் மேலே தூக்கி போட்டு எங்கே 2 காப்பு நல்லா அப்படி ட்ரைனிங் எடுத்துக்காயப்பா. ஒரு வழியாக அந்த மரத்தை போயின்னு பார்த்துட்டீங்க. நான் காயெல்லாம் கடிச்சு பழகுறாங்கப்பா எப்படியோ ஒரு வழியாக. அவள் அதை விட ஒரு படி மேலே இருக்காள். எங்கே வைக்கிறேன் இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுது இல்லையா? பனைமரம் உனக்கு பனைமரம் பேர் வச்சு தப்பு இல்லை. எங்கே அவங்க புளிய மரம் காண, அவங்க அக்கா புளிய மரத்தை அவ்வளோ காணுமே. நான் பையன் நம்ம செம்மர பாண்டி தான் வயசுக்கு வருவேன்னு எதிர்பார்த்தேன் பையன். ஆனால் இவன் இன்னும் பல்லு போடலைங்க. இவன் என்னைக்கு பையன் ஆடுக்கு வயசு வரப்போறா தெரில. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் இவனு இன்னும் இந்த மாதத்துலேயே போட்டுவேன். 2 பேரும் ஒரு சோடு தான். நான் இவன் தான் முந்துவேன்னு பார்த்தேன், அவன் முந்திட்டான். யார் வந்தாலும் சரி நம்ம கருப்பு தான் இங்கே இருக்கிறது பெஸ்ட்டு. இதாண்டா மாப்பிள்ளை எனக்கு தெரிஞ்சு. அந்த அது மாப்பிள்ளை வேறு. நான் கருப்பு காது தான் டிசைனாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது காரு. மெய் நல்லா நம்ம கருப்பு சாமி நான் சின்ன பிள்ளை பார்க்கும்போது வாலில் வெள்ளை இல்லாட்டினா, அதாவது ஒத்த மரம் நான் நினச்சேன். ஒத்த மரம்டா கொஞ்சம் ரேர், அதிகமாக கோயிலுக்கு வாங்குவாங்க. பைபிளில் ரெட்டை மரையாக போச்சு. அதுவும் கோயிலுக்கு ஒரு ரெட்டை மரம் இது அதை விட இதுங்க. நான் ரெட்டை மரம் அவ்வளோ பார்த்ததில்ல.
உனக்கு வாலில் வெள்ளை வந்துச்சு. வெள்ளை இல்லைன்ட்டா 2 மரம் இங்கிட்ட ஒரு கோடு அங்கிட்ட ஒரு கோடு போட்டிருக்கும். அது கோயிலுக்கு அது எப்பயுமே கோயிலுக்கு காயடிக்காம விடுவாங்க. சுத்த கருப்பு ஒத்த மரம் ரெட்டை மரம் இது விடுவாங்க எப்பயுமே. எனக்கு தெரிஞ்சு ரெட்டை மரம் அந்த அளவுக்கு பார்த்ததில்ல. ஆனால் ஒத்த மரப்பு அதிகமாக நான் பார்த்துருக்கேன். வெள்ளை முடியானே இங்கே வரனே இந்த இருக்காரில் தலைவர் இவனுக்கு காய அடிக்காம வச்சுருக்கேன். காய அடிச்சிருந்தேன் பய உள்ள அவ்வளோதான் கத்தி குமிச்சிருப்பேன். இன்றைக்கி மேட்சலுக்கே வந்திருக்க மாட்டேன். பாருங்கவேன் இத்தனை நாள் நம்ம காய அடிக்காமல் வச்சுருந்தோம். கரெக்டாக நம்ம எந்த இடத்துல காய அடிக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக பாருங்கள். சாரில் விழுந்துடும் இல்லாட்டி மழை விழுந்துடும் பாருங்கள். இந்த காய அடிச்சிருக்கேன். கிளைமேட் 2 நாளுக்குள்ளே மாறிடும். நம்ம ஊரியை சுற்றி பார்ப்போம் எப்படி வெட்டிருக்காங்க. இன்னும் பாதை தான் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா ஃபியூச்சரில் மழை காலத்தில் ஊரியை சுற்றி தான் வரணும். அப்போ பாதை ரெடி ஆச்சுன்னா பையன் அப்படி சுற்றி வந்துடுவாங்க. போய் பார்ப்போம். இதில் ஒரு பாதை வந்துருச்சுங்க. ஊர்னி எந்தா இருக்குது. இப்படி சுற்றி இப்படி வந்துட்டோம்னா பரவாயில்ல. எவ்வளோ கேப் இருந்தாலே போதும். அப்படி பசங்க எப்படியே இந்த முழுக்குள்ளேயே பற்றி வந்து எப்படியே போகலாம் மழைக்குள்ளே. ஆனால் இந்த முள் இதெல்லாம் வளர்ந்துருங்க. அப்போ கொஞ்சம் சிரமம் தான் இந்த பாதை. ஆனால் கொஞ்சம் பற்று பரவாயில்ல. நட அப்படியே வாங்க. ஃப்யூச்சரில் இந்த பாதையை தான் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறணும். நல்ல பாதையாக இருக்குது. அப்படியே உள்ளே ஊர்னிக்குள்ளே போங்க. போய் 2 கொடி இருந்தாலும் தின்னுங்க உள்ளே இறங்க. எங்கிட்டோ கத்திராளுக்கு ஒரு 3 பேரா 2 வாரத்தில் சிட்டுப்புள்ள அப்படியே தா எங்கிட்டோ போகுது. பா யார் சிட்டுப்புள்ள கரிஞ்சிருத்த ஓடியா எங்கிட்டு போனீங்க? எங்கள் வயக்காடு யார் உங்களை போச்சோன்னா ஓடியா சிட்டுப்புள்ள கரிஞ்சிருத்த வயக்காடு போயிட்டு வர்றீங்க. அங்கே யார் போச்சுனோம் கத்தி அதே காணாமல் போயிட்டாங்களே. நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். கத்திரி உசுறு போச்சு. உசுறு போயிட்டு உசுறு வருது 2 பேர். அந்த மொட்டைக்கடை அந்த இருக்குங்க. அதை தவிர மீறி எல்லாத்தையும் இந்த ஊர்னி சுற்றி எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. நெருக்கிய முடிஞ்சளவுக்கு சுத்தமாகிடுச்சு. இது ஒரு பாகையாக போகும். இந்த இங்கிட்டிருந்து அப்படியே வந்தோம்னா ஷார்ட்கட்டில் அப்படியே மேலே ஏறி திருப்பி இந்த பக்கம் போகலாம். அந்த ஒரு முள் இருக்குது. அதையும் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா அழகாக பசங்க ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அப்போ டயத்தில் ஆனால் சொல்ல முடியாது. இது தண்ணி ஊர்னி தம்பி நிரம்பி வெளியே போய்கிட்டே இருக்கும். இருந்துச்சு. இந்த அங்கிட்ட ஒரு பாதை இருக்குது. இல்லாட்டினா நம்ம வந்தோம்ல அப்படியே சுற்றி பசங்க அந்த பாதையில் அப்படியே போனோம் ஊர்னி தாண்டி. மழை காலத்தில் அந்த பக்கம் உள்ளே கால் வைக்க முடியாதுங்க. களிமண்ணுக்கு அதுக்கும் அப்படியே கால் உள்ளே டமக்கு உள்ளே இறங்கும். அதனால தான் மேட்டு பகுதியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த 4 மாதம் செத்துட்டோம். அம்மனியே என்ன ரெஸ்ட் எடுத்தீங்கனால வெயில் தாங்க முடியலையா? அன்றைக்கி கொஞ்சம் வெயில் பரவாயில்ல அம்மனியே. கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன் மேஞ்சு சீக்கிரம் என்ன உடனே வளர பார்ப்புற? வயசு இருக்குன்னா நீ எல்லாம் இன்னும் பால் குடிக்கிற மைசெட் மாயக்கா கூட பரவாயில்ல. ஒன்று வளர்த்து பிரியாலாக்கி விட்டா நம்ம மாயக்கா அம்மனியாத்தான். நம்ம கருவாச்சி ஈண்டா எதுவுமே செய்யலைங்க. அவள் கரெக்டாக 2 குட்டி போட்டால் எவ்வளோ பிரச்சனை. அவார்டுக்கு மேட்சலுக்கு வந்தால் நல்லா மேஞ்சா கழியில். நம்ம நண்டு இன்றைக்கி மேட்ச்சுக்கு வரல. அது என்ன நானும் சொல்லலை. அன்றைக்கி தான் ஊசி போட்டோம். அதாவது குட்டி அந்த சொன்ன லேட்டாக தண்ணி கூட உடஞ்சி கொஞ்சம் லேட்டாகவே குட்டி வெளிச்சில. அது காரணம்டா என்ன செய்யுது நண்டுக்கு நான் சொல்கிறேன். முக்கி சாணி போடுது. பெருஞ்சாணி வருது கழியுது. அசை போட மாட்டேன்னுது. கம்மு நிற்கிது. பால் கொடுக்குதான குட்டிகளுக்கு. ஆனால் ஆக்டிவாக இல்லை. அவள் என்னடான்னு பார்த்தோன்னா குட்டி அந்த ஈனும் போது 2வது குட்டி இருந்துச்சுன்னா அது உள்ளே அந்த வவுத்துக்குள்ளே ஆடிக்கிட்டே வரும்போது லைட்டாக அந்த கீரி விட்ருக்கும் உள்ளே வவுத்துக்குள்ளே. அதனால் அப்படி அந்த பசி கொடுக்காமல் இருக்கும். ரத்தம் அந்த பழைய அந்த அக்கியில் வெளியேறிச்சுங்க 2 நாளும். நாங்களும் அந்த சந்தனம் அதெல்லாம் அந்த எள்ளு அரைச்சி ஊற்றணும். அதெல்லாம் நிறையா இலை கூட்டி எல்லாத்தையும் போட்டிருந்தா. அந்த கொஞ்சம் கசடு இருந்து வெளியே வந்துச்சு. அது இதுக்கு முன்னாடி அப்படி தான் நண்டுக்கு தலையிட்டு அப்படி தான் எரிச்சு. அதெல்லாம் பயப்பட சுத்தமாக மேயாமல் அது பசி கொடுக்காமல் எதுவுமே இல்லை. வீட்டில் போட்டுருந்தோம். சூடு வேறு. அப்புறம் ஊசி போட்டோம். அன்றைக்கி ஊசி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கா. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அந்த சாணி மாதிரி இப்போ தான் ஆட்டு எப்பயும் போல போகிற புழுக்க மாதிரி போட்டுருக்கா. அப்படி போட தான் ஆடு கொஞ்சம் நல்லா இருக்குது. அசை போடுது. இப்போ தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குங்க. பால் கொஞ்சம் பரவாயில்ல. நாளையிலேருந்து மேட்சலுக்கு பத்திர வண்டி தான். நம்ம திரிசாலாம் தலையத்தில் 2 குட்டி போட்டால் அந்த அளவுக்குலாம் பிரச்சனை இல்லை. அது பூச்சி எங்கே இருக்கா அவளுங்கிற உள்ளே இருந்தா அவளும் அப்படித்தான் இருந்தா. அந்த மாதிரி இல்லை. ஓய் யாத்தே யாரை வெட்டுக்காய் சொல்லி காட்டா. யாத்தே நான் ரெஸ்ட் எடுக்கிறீங்க எல்லாம். வா வாங்க நீங்கள் எங்கடியா நம்ம அங்கிட்டு வீட்டுக்கு போவோம். அவங்க வயக்காடு போகிறாங்க. இங்கிட்டு வாங்க. அத்தா மோனிக்கா இங்கிட்டு வா. அத்தா வாங்க ஆடுகளே. நம்ம தண்ணி குடிக்க போவோம். நம்ம இப்படியே படுத்துக்கிட்டு என்ன செய்யும். அவங்கெல்லாம் அங்கிட்டு தண்ணி குடிக்க போகிறாங்க வயக்காடுக்கு. வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். என்ன கரடியே அது படுத்துக்கிட்டு வரமாட்டாங்க. காத்தடிக்க ஜில்லுன்னு வரமாட்டாங்க. வாங்க ஓடியா தா வாரு காற்றுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கு. சுப்புத்தையே கிரேசியாக்கா பணம் பாட்டி கால் நீட்டு நல்லா கிளம்பி கணக்க கால் நீட்டிக்க. இப்போ நீட்டி வரட்டு பாப்பியே வடக்க ஒன்று தெக்க ஒன்று கிழக்க ஒன்று மேற்க ஒன்று அக்கினியை பாரு. வாய் வெத்தலை அரைக்குது போல். இத்தனை புல் கடிக்கல. இன்றைக்கி தான் புல் கடிக்கிறீங்களோ. சரி நான் போகிறேன் முதலுக்கு. நான் டாடா வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் பார்த்து மேய்ச்சிட்டு பொறுமையாக இப்போ சாயந்தரம் வாங்க. ஃபோன் போடுங்க கிளம்புறேன். நான் போகிறேன். முடியா வா வர்றாங்களான்னு பார்ப்போம். ஒருத்தன் கூட பேச்சா கூட மதிக்க மாட்டாங்க. இவங்களும் வர மாதிரி தெரில. வர்றாங்க. வா நான் வீட்டுக்கு போகிறேன். டேய் நான் வீட்டுக்கு போகிறேன். டைனோசர் வரா. கருவாச்சி தான் வர்றா. பரவாயில்ல. மோனிக்கா வர்றா. டைனோசர் வர்றா. வா ஓடியா கலைஞ்சி வாங்க. வந்து மேயணும். மேய்ஞ்சிக்கிட்டே போவோம். இப்போ பற்றி போனார்ல இவர் ஒரு ஆடு நம்ம கூட மேப்பார்ல
இவரால் நம்ம செம்மரப்பாண்டி செல்வார்கள் அதே மாதிரி கடை ஒன்று இருக்குன்னு இல்லை, அதுவும் நல்லா வந்துச்சுங்க. இதே மாதிரி தான் இருக்குது. அது நம்ம இவனை விட அது நல்லா கடை, நல்லா ஃபுல்லாக இருக்குது. அது ஆட்டுக்கு வச்சுருக்காங்க, காய் அடிக்காமல் வச்சுருக்காங்க. அது போக இன்னும் ஒரு கரும்பு கடை ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் பெரிய சைஸு, அது பல்லு போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம கருப்புசாமி ஹைட்டில் இருக்குது. அதுவும் ஆட்டுக்கு தான் வச்சுருக்காங்க. 2 கடை, கரும்பூர் ஒரு செம்பூர் வச்சுருக்காங்க. நான் காய் அடிச்சிருப்பான்னு நினச்சேன், காய் அடிக்கல. நீட்டே பார்த்தேன். ஆட்டுக்கு நல்லா நம்ம செம்மரப்பாண்டி மாதிரி ஜம்முன்னு வளர்ந்துச்சுங்க. என்ன கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் 1 வருஷத்துக்குள்ளே பல்லு விழுந்தோன்னே அதுவும் நல்லா ஹைட்டில் பரவாயில்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ஹைட்டில் வந்தால் மூலிப்பையும் ஹைட்டு வந்தால் பழைய மூலிப்பையும் அந்த ஹைட்டில் வந்தாலே போதுங்க. 2 கடாயும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நல்ல கடானா நச்சுன்னு ஒரு கடை இருந்துக்கலாம். இவனுக்கு நம்ம கொம்பை கணக்காக வகுத்தில் வெள்ளை இருக்குது அதே மாதிரி. ஆனால் அவங்க கடை இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம புளிய போகிற கலர் கணக்காக இதே கலர் ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கலர் நல்லா செம்மையாக இருக்குது. இதே கலரில் அப்படியே காயடிக்காமல் வச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் ஒரு சோடு. இவன் ஒரு 10 நாள் முன்னாடி பிறந்தவன். கரெக்டாக இதே ஹைட்டில் பயவில் நம்ம கருப்புசாமி ஹைட்டில் அந்த கரும்பூர் கடை இருக்குங்க. அது 2 பல் போட்டிருக்கோம், இதுவும் 2 பல் போட்டிருக்கோம். எல்லாம் ஒரு சோடு. மரப்பாண்டி உனக்கு போட்டியாக ஒருத்தர் இருக்காண்டா இந்த கூட்டத்தில், நம்ம ஊரில் இருக்காண்டா. இனிமேல் நீங்கள் தாண்டா ராஜாக்கள். இதில் இந்த பக்கம் இருக்க முள்ளெல்லாம் ஏன் அரைக்காமல் போட்டிருக்காங்கன்னா இன்னும் பச்சையாக இருக்குவானுங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகணுமா, காஞ்ச 4-6 மாதம் ஆகணுமா. எப்படி இருக்கணும், இந்த கீழே அடியில் இருக்குங்க அந்த மாதிரி ஆகணுமா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மாவாக விழுகும். அது காரணம் அந்த மாதிரி நல்லா என்னத்தான் அரைச்சாத்தான் மாவாக இருக்குமா, அப்போ தான் அறவடுமா. இதுனா குச்சியாக சக்கையாக இருக்குது. அதனால தான் இந்த கும்பியில் காய போட்டிருக்காங்க. பாப்பா எனக்கு சிறு இதில் அரைச்சிருவாங்க. இதே பச்சை தண்ணியாக இருக்குந்தா, இந்த பச்சை மரத்தை பிடுங்கி எல்லாம் பாருங்க பிடுங்கி அரைப்பாங்க. அது ஒரு மிஷினாக இருக்குது. இது காஞ்சது. என்ன ரெட்டை சொல்லி என்ன பார்க்குறேன், என்னடா மோனர் இதை பார்க்குறியா அங்கிட்டு பார்க்குறியா, இரட்டை சொல்லி ஆளும் எப்படி இருந்தால் எப்படி மாட்டாப்பா உள்ள ரெட்டை சொல்லி. நான் ஏற்கனவே இந்த மாதிரி முள்ளை அரைச்சதை அங்கிட்டு ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். அது அப்படியே நல்லா ஒரு இது மாதிரியா மாவு கணக்காக இருக்கும். ஆனால் இதை விட அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல அரைக்கிறாங்களாம். அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பவர் பிளான்ட்டுக்கு போய் விற்கிறான்றாங்க. அது நான் என்னன்னு சரியாக தெரில. ஆனால் இது வேறொரு யூஸ்க்காக நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை தயாரிக்காக அதை இதில் தான் தயாரிக்கிறேன்றாங்க. அது என்ன பொருள் நான் சொல்ல மாட்டேன், அது நான் கேட்டு தெரிஞ்சேன். அதனால் அது சொன்னீங்கன்னா பெரிய வாய்க்கா தகர ஆயிரும். அதனால் நான் சொல்லக்கூடாது. கன்ஃபார்மாக சொல்கிறதுன்னு அந்த உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன பொருள் தெரிஞ்சால் மனசில் வச்சுக்கோங்க, கமெண்ட்லேயும் சொல்லாதீங்க. அது பெருசாக என்ன பிரச்சனை வரும். ஆனால் வேறு எது யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த பொருளுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. பார்ப்போம் அது உண்மையாக போயான்னு போக போக தெரிஞ்சிடும் எதிர்காலத்தில். ஆனால் இதுலேருந்து தான் அது தயாரிக்கிறாங்கன்னா டவுட் தான். ஆனால் இதுலேருந்து தான் அந்த பொருள் தயாரிக்கிறாங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இத்தனை நாள் இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோமாண்டு எனக்கே டவுட்டாக இருக்குது. ஆனால் பார்ப்போம். இது வரைக்கும் எதுவும் ஆகலை. எனக்கு இன்றைக்கி தான் தெரிய வருது, டேய் இந்த இதில் தானே அதை தயாரிக்கிறீங்க, நான் வேறு இதில் தயாரிக்கிறேன்னு நினச்சினா அந்த பொருள் நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, சரி இதுவும் நம்ம அன்றாட இதான யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சி மனசு தேர்த்திக்கிற வேண்டி தான். இன்ன வரை கத்தி கூப்பிட்டே ஒருத்தன் கூட தூரமில்ல. இப்போ யாத்தே எப்போன்னு கத்திக்கு வராங்க. வாங்க எல்லோரும் முள்ளு நில்லுங்க. பனைமரம் தின்னுட்டு நல்லா திண்டுக்கு இருக்கா பனைமரம், தலை மட்டும் தாண்டி தெரியுது. எதுக்கிட்ட அண்ணன் தம்பி இப்படி சண்டை போடுறீங்க, அதுக்குள்ளே மாமன் மச்சன் ஆகிட்டீங்க. எதுக்கு இந்த முட்டை இவன் கழுத்து அவன் குத்த, வாங்க ஓடி அவன் கோச்சனா, நான் அவன் நினச்சிக்கிட்டு கெத்தா இருக்கான் திருசாமாங்க 2 பேரும். கோச்சை தான் சண்டை போடுறாங்களா, கொம்போடிடாம. சரி வாங்க போவோம். அப்படி 2க்கு தான் என்ன செய்ய, வாங்க கிளம்புவோம். இன்றைக்கி சாயந்தரம் நம்ம தோட்டத்தை மேய்ச்ச போகிறோம். தண்ணி ஒரு பக்கம் பாஞ்சிருக்கு, ஒரு பக்கம் பாயாமல் வச்சுருக்கும்ல, அதில் கொஞ்சம் மடக்கி போடுவோம். ஏன்னா சாயந்தரம் சத்தியமாக நேற்று உங்கள்கிட்ட ஓடி அலைய விட்டாங்க, செத்துட்டு நேற்று ஒரு நிற்க மாட்டாங்க. அதனால் தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் மடக்கி போட்டு அப்புறம் அது மேட்ச் பின்னாடி ஒரு நாள் கழிச்சு தண்ணியை பச்சா மாற்றி விடலான்னு பார்க்குறோம். அதனால் சாயந்தரம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்க முடியுங்க. ஒரு ஆள் சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அங்கிட்டு ஓடுறாங்க. சரி நண்பர்களே, நேராக போய் தண்ணிக்கு விட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டாக போடணும். நானும் போய் சாப்பிட்ணும். மணி 3 மணிக்கிட்ட ஆகப்போகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மளே பிடித்தவங்க சப்ஸ்கிரைபாக லைக்காக தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு காணொலியில், அதாவது ஆடு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை உங்களை மிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டைமண்ட். பட்டா பம்மா சியூ பாய். என்ன அக்னி கத்திக்கிட்டே இருக்க, அக்னி இந்தா பாரு. அக்னி பேச மாட்டியா?